காங்கிரஸ் கட்சியின் மீது கடும் அதிருப்தியில் இருக்கும் மேற்கு வங்க மாநில தலைவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரிக்கு வலைவீச தொடங்கி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. இதற்கு சில முக்கியமான காரணங்கள் இருக்கின்றன. மேற்கு வங்கத்தில் காங்கிரசின் முக்கிய முகமாக இருப்பவர் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி. 2020 ஆண்டு செப்டம்பர் மாதம் மேற்கு வங்க காங்கிரஸ் தலைவராக பொறுப்பேற்ற ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி முதலமைச்சர் மம்தா எதிர்ப்பில் தீவிரம் காட்டினார். ஆனால் அவரது வியூகம் தேர்தலில் கை கொடுக்கவில்லை. 2021 தேர்தலில் மேற்கு வங்கத்தில் காங்கிரஸ் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெறவில்லை. தற்போது நடந்து முடிந்த மக்களவை தேர்தலிலும் இந்த வியூகத்தை கைவிட சௌத்ரி தயாராக இல்லை. மம்தா இந்தியா கூட்டணியில் இருந்து விலகி மேற்கு வங்கத்தில் தனித்து களமிறங்கியது அவரது மம்தா எதிர்ப்பு நிலையை தீவிரப்படுத்தியது. மம்தா பானர்ஜி இந்தியா கூட்டணிக்கு வெளியில் இருந்து ஆதரவு கொடுப்பேன் என அறிவித்த பின்பும் தேர்தலுக்கு பின் அவர் பாஜக பக்கம் செல்ல வாய்ப்புகள் இருப்பதாக கூறி சர்ச்சையை கிளப்பினார் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி. மம்தா இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருக்கும் நிலையில் சௌத்ரி அதற்கு எதிர்நிலைப்பாடு எடுத்தது காங்கிரஸ் தலைமைக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியது. மம்தா இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறார். அது குறித்து முடிவெடுக்க சௌத்ரிக்கு அதிகாரம் இல்லை. கட்சி தலைமையின் உத்தரவுகளுக்கு கட்டுப்படுபவர்கள் கட்சியில் இருக்கலாம் என நேரடியாக எச்சரிக்கை விட்டார் தேசிய தலைவர் கார்கே. ஆனால் காங்கிரஸ் தொண்டனின் குரலாக நான் பேசுகிறேன் என கார்கேவுக்கு பதிலடி கொடுத்தார் சௌத்ரி. இதனால் கொல்கத்தா காங்கிரஸ் அலுவலகத்தில் கார்கே புகைப்படத்தை சேதப்படுத்தியது சௌத்ரியின் அணி. இந்த சர்ச்சை கொஞ்சம் ஓய தேர்தல் முடிந்து முடிவுகள் வெளியானது. காங்கிரஸ் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெல்ல சௌத்ரி தனது ஆஸ்தான தொகுதியான பகரம்பூரில் கூட தோல்வியடைந்தார். இதனைத் தொடர்ந்து தனது தலைவர் பதவியையும் ராஜினாமா செய்வதாக அறிவித்தார். ஆனால் அவரது ராஜினாமா குறித்து காங்கிரஸ் தலைமை எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை. இந்நிலையில் மீண்டும் மம்தாவை தீண்டினார் சௌத்ரி. மேற்கு வங்கத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என குடியரசுத் தலைவருக்கே நேரடியாக கடிதம் அனுப்பினார். இந்த நிலையில்தான் ஜூலை 29 தேதி அன்று நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் மேற்கு வங்க காங்கிரஸ் பொறுப்பாளர் குலாம் அகமது மீர் சௌத்ரியை முன்னாள் தலைவர் என குறிப்பிட்ட போதுதான் அவர் தலைவர் பதவியில் இருந்து விடுவிக்கப்பட்டதே தெரிய வந்தது. இதனால் அதிருப்தி அடைந்த ஆதிர் ரஞ்சன் சௌத்ரி தனது பதவியை முறைப்படி ராஜினாமா செய்தார். முன்னறிவிப்பின்றி தான் நீக்கப்பட்டது அதிருப்தி அளிக்கிறது என்றும் கார்கே காங்கிரஸ் தலைவரான பின்னர் பதவிகள் தற்காலிகமாகிவிட்டது என்றும் பொதுவெளியில் கட்சியின் தேசிய தலைமையை விமர்சித்து சர்ச்சையை கிளப்பினார். இதனால் அவர் விரைவில் பாஜகவில் சேர வாய்ப்பிருப்பதாக தகவல்கள் வெளியான நிலையில் அவருக்கு பாஜக தலைவர்கள் தூது அனுப்ப தொடங்கி இருக்கின்றனர். பாஜகவின் மேற்கு வங்க தலைமை செய்தி தொடர்பாளர் சமிக் பட்டாச்சாரியா காங்கிரஸ் கட்சி ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியை ஏமாற்றிவிட்டதாக கூறியிருக்கிறார். மம்தாவை எதிர்க்க வேண்டும் என்றால் அவருக்கு ஒரே ஒரு வாய்ப்பு மட்டுமே இருக்கிறது என கூறி பாஜகவின் அழைப்பை மறைமுகமாக தெரிவித்திருக்கிறார். ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸ் மூத்த தலைவர் சுவேந்தி அதிகாரியை பாஜக தங்கள் பக்கம் சேர்த்துக் கொண்டதா அதே பார்முலாவில் சௌத்ரிக்கு மழை வீசுவதாக கூறப்படுகிறது. ஆனால் சௌத்ரி பாஜகவின் இந்த அழைப்புக்கு செவி கொடுப்பாரா அல்லது அதற்கு முன் காங்கிரஸ் தேசிய தலைமை தலையிட்டு அதிருப்தியில் இருக்கும் ஆதிர் ரஞ்சன் சௌத்ரியை அமைதிப்படுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.